வெல்கம். இது வந்து இந்த சீரீஸில் பார்ட் 8. சரிங்களா? இந்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிளாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து மூவபுளாக மாற்றிருக்கோம். இதுதான் இந்த பார்ட்டில் நம்ம பண்ண போகிறது. ஸோ பிளேயர் வந்து இந்த பிளாக்ஸை புஷ் பண்ணலாம். ஸோ இப்போ டோர்வே வந்து பிளாக் வந்து பிளாக் பண்ணியிருக்குன்னா மூவ் பண்ணிவிட்டு அவங்க டோரை அக்சஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி பிளாக்ஸை மூவபுளாக பண்ணியிருக்கோம். ஸோ இது நாட் ஓன்லி பிளாக்ஸு, நீங்கள் என்ன டைலுக்கெலாம் இந்த இதை அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம கோடில் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இதுக்கு முந்தின எபிசோடில் லாஸ்ட்டாக முடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா கோடு, அந்த கோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து செஞ்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இந்த பிளாக் வந்து மூவபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட் இந்த கீ டவுனில் மட்டும் ஆட் பண்ணிட்டோனாலே நம்மளோட வேலை முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் எழுதுனேன் நான். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கேன் மூவ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஒரு பிளாக்கை மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறோம். அதில் வந்து பேராமீட்டர் வந்து கரண்ட் பொசிஷனோட ரோவும் காலமும் அப்புறம் எந்த டைரெக்ஷன் அப்படிங்கிற இந்த பேராமீட்டர்ஸை உள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விட்ச் கேஸ் எழுதுகிறோம். ஏன்னா அந்த டைரெக்ஷனை பேஸ் பண்ணி கேஸ் அப்பா இருந்துச்சுன்னா ரோ மைனஸ் மைனஸ் அதே மாதிரி 4 கேஸுமே அப்பு, அப்புறம் டவுனுக்கு ரோ ப்ளஸ் ப்ளஸ், அதே மாதிரி லெஃப்ட்டுக்கு வந்து காலம் மைனஸ், ரைட்டுக்கு காலம் ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக வர ரோவும் காலமும் வாலாவோ பிளாக்காவோ இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போது நம்ம இதை வந்து இந்த பொசிஷன்லேருந்து மூவ் பண்ணுறோம். ஸோ அது போய் சேர வேண்டிய இடம் இந்த பொசிஷன் வந்து எம்டியாக தான் இருக்கணும். அதில் இன்னொரு பிளாக் இருந்துச்சுன்னா அப்போ இந்த பிளாக் வந்து மூவபுளாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி வாலாக இருந்துச்சுன்னா மூவபுளாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த கண்டிஷன் மட்டும் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்டில் கேன் மூவ் அப்படின்னு ஒரு கீக்கு வந்து இப்போ நான் சொன்ன கண்டிஷனை வச்சுக்கலாம். ஸோ அந்த டார்கெட் ரோ வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். வேர்ல்டில் அந்த ரோ பொசிஷன், அந்த ரோவில் வர காலம் பொசிஷன், இது வர அவுட்புட் வந்து not equal to wall and not equal to block. ஸோ பிளாக்காவோ வாலாவோ இருக்கக்கூடாது அந்த கண்டிஷனு. ஓகேங்களா? அப்புறம் இப்போ மூவ் ஆச்சு பார்த்தீங்களா, அப் டைரெக்ஷன்னா ரோ வந்து மைனஸ் மைனஸு, அந்த ஃபைனல் பொசிஷன் அதையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ இதிலேருந்து 3 ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஃபைனலாக மூவ் ஆன ரோவும் காலமும், அப்புறம் அந்த பொசிஷனுக்கு மூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற பூலியன். ஸோ இது வந்து ட்ரூவாக ஃபால்ஸான்னு கிடைக்கும் நமக்கு. ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம மூவ் பண்ணுவோம், ஃபால்ஸாக இருந்தால் மூவ் பண்ண மாட்டோம். சரி, இப்போ இதை எடுத்துட்டோம். இப்போ இங்கே நம்ம அந்த கீ டவுன் ஈவெண்ட்டில் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனை வந்து டைல்னு ஒரு வேரியபிளில் செட் பண்ணியிருக்கோம். நான் ஃபங்க்ஷன் டைல் ஈக்குவல் டு, இப்போ இஃப் டைல் ஈக்குவல் டு வாலாக இருந்துச்சு அப்படின்னா
அந்த இடத்துல எந்த மூமெண்ட்டுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ரிட்டர்ன். எல்ஸ் இஃப் டைல் ஈக்குவல் டு பிளாக் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் நம்ம இப்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இன்னொன்று எல்ஸ். ஸோ வாலும் இல்லை பிளாக்கும் இல்லை அப்படின்னா கிராஸில் இருக்குன்னு அர்த்தம். கிராஸ் இருந்துச்சுன்னா பிளேயர் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிக்கலாம். ஸோ பிளேயரோட பொசிஷனை மாற்றி விட்டால் போதும். இந்த ஃபங்க்ஷன் இப்போ தேவையில்லை. ஓகே, இப்போ அந்த பிளாக் வர இடத்துல மட்டும் பிளாக்கையும் சேர்த்து மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இந்த கண்டிஷனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஆட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளில் இதை செட் பண்ணுறேன். டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன் வேரியபிளில். அதில் கேன் மூவ்ங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு கேன் மூவ் ஃபங்க்ஷனில் நம்மளோட ரோ, காலம், டைரெக்ஷன் மூணுமே பாஸ் பண்ணணும். ஸோ ரோ வந்து நியூ பொசிஷன் டாட் ரோ, அடுத்தது காலமு, அப்புறம் டைரெக்ஷன் பிளேயர் டாட் டைரெக்ஷன். ஓகே, இப்போது இதை பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு மூவபிளாக இல்லையாங்கிற கண்டிஷனை இங்கே நமக்கு கொடுக்கும். அப்போ கேன் மூவ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம இதை ஒர்க் பண்ணால் போதும். ஸோ டெஸ்ட் டாட் கேன் மூவ், அது ட்ரூவாக இருந்தால் மட்டும் பிளாக்கை மூவ் பண்ணால் போதும். பிளாக்கை மூவ் பண்ணுறதுன்னா என்ன, புது பொசிஷனுக்கு பிளாக்கை அசைன் பண்ணிடணும், பிளேயரை இந்த பொசிஷனுக்கு கொண்டு போயிடணும். ஸோ பிளேயரை கொண்டு போயிட்டோம். பிளாக்கை புது பொசிஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேர்ல்டில் இந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொசிஷனில் தான் நமக்கு பிளாக் இருக்கும். ஸோ அதை வந்து கிராஸ் மாற்றிடுறோம். இப்போது பிளாக் எங்கே கொண்டு போகணும், புது பொசிஷனுக்கு கொண்டு போகணும். ஸோ புது பொசிஷன் என்ன, இதிலேருந்து நமக்கு கிடைக்கிற ரோவும் காலமும். ஸோ அதுலேருந்து கிடைக்கிற ரோவும் காலமும் எப்படி எடுக்கணும், இந்த டெஸ்ட்டுங்கிற ஆப்ஜெக்டில் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ டெஸ்ட்டு டாட் ரோ டெஸ்ட்டு டாட் கால் அப்படின்னு போட்டுட்டோன்னா அதை வந்து பிளாக்காக மாற்றி விட்டுருவோம். ரைட்டுங்களா? இப்போ சேவ் பண்ணுறேன், ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஒர்க் ஆகுது. பிளாக்கை மூவ் பண்ண முடியுது. ஏற்கனவே பிளாக் இருந்துச்சுன்னா மூவ் ஆக முடியுது. வால் பக்கத்தில் தான் மூவ் ஆகலை. மற்ற பிளாக்ஸை நல்லா மூவ் பண்ண முடியுது. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் இன்னும் இதே மாதிரி ஒரு நல்ல கான்செப்டோடு சந்திக்கலாம். பாய்.